ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பிக்கான ஆனுவல் பிளானை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் பாட்னி அண்ட் சுவாலஜி மேஜர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கான வேக்கன்சி நமக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எபோவ் 100 தான் வரும். ஏன்னா ஒரு சில டைம் வந்து 1200 இந்த மாதிரியான கால்ஃபர் வரும்போது 90, 95, 100க்கு உள்ளாரையுமே வந்திருக்கு. ஒரு சில டைம் 100க்கு மேலேயுமே வந்திருக்கு. ஸோ நமக்கான வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரொம்ப அதிகமாகலாம் போகாது. 200, 300 அப்படிலாம் போகாது. மேஜர் வைஸாக பாட்னி அண்ட் சுவாலஜி சரிங்களா, ஒரு 110, 120 அது வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு அப்போ நமக்கு வந்து தெரியும். ஸோ நமக்கான வேக்கன்சி அப்படிங்கிறப்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஈவன் நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் அப்படிங்கிற குரூப் வந்து இல்லாமல் இருக்குது. அதனால அங்கே வந்து இண்டிவிஜுவலான பாட்னி, இண்டிவிஜுவலான சுவாலஜி போஸ்ட் இல்லாமல் பயாலஜி போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல்ல இப்போ பயாலஜி போஸ்ட்ன்னு தான் இருக்கு. அப்போ அங்கே ஒரு பாட்னி போஸ்ட் வந்து போட்டாலும் சரி, இல்லை அல்லது சுவாலஜி போஸ்ட் போட்டாலும் சரி, அந்த வேகன்சி வந்து என்ன பண்ணிடும், ஃபில் ஆகிடும். இன் ஃபியூச்சரில் நமக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, அதாவது குறிப்பாக நம்ம பாட்னி அண்ட் சுவாலஜி அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு. என்ன ரீசன்ங்கிறத இப்பயே சொல்லிடுறேன். நிறைய ஸ்கூலில் பயாலஜி போஸ்ட்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க. பாட்னி அண்ட் சுவாலஜி போஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டு வருது அப்படின்னா குறைஞ்சிட்டு வருது. ஸோ அப்போ அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து போகும்போது பிஜிடிஆர்பியில் பாட்னி அண்ட் சுவாலஜி வேகன்சி அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அதனால இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த டைமே வந்து என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியஸ்ட் டாப்பிக்காக சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஈவன் நிறைய பேருக்கு வந்து நியூ சிலபஸில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில டாபிக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாட்னி மேஜராக இருந்தாலும் சரி, சுவாலஜி மேஜராக இருந்தாலும் சரி, நமக்கு ஈஸியான டாபிக் எதுவும் அதை வந்து செலக்ட் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பாட்னி மேஜர்ஸ்லேருந்து படிக்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஈகாலஜி இருக்கு, அதுக்கடுத்து செல் பயாலஜி இருக்கு, பயோடெக்னாலஜி இருக்கு, டிஷ்யூ கல்ச்சர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஈஸியஸ்ட் டாபிக் அனாட்டமி படிச்சிடலாம், எம்ப்ரியாலஜி படிச்சிடலாம். ஸோ இடத்தன்னே ஒரு சில பேர் வந்து ஆல்கே நிறைய இருக்கு, கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து பிரேஃபைட் நிறைய இருக்கு, கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னா அது கொஞ்சம் லாங்கா இழுத்துட்டு போவோம். அதுலேயே நிறைய எக்ஸ்பர்ட் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஆல்கே ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி பிரேஃபைட், டெடாஃபைட், ஃபேமிலி எல்லாமே A to Z வந்து வித் நேம், தமிழ் நேம் சொல்றதுக்கு எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது வந்து பிரச்சனை இல்லை. ஒரு சில பேர்த்துக்கு அந்த டாபிக் எல்லாமே கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி நினைக்கலாம். ஃபேமிலி படிக்கிறப்ப அதே மாதிரி ஆல்கே, பிரேஃபைட், டெடாஃபைட் அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் வரும்போது கொஞ்சம் டவுட்டா இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம பேலியோ பாட்னியோட லிங்க் பண்ணி படிங்க சரிங்களா. முன்ன தனியாக யூனிட்டா கொடுத்துருந்தாங்க, இப்போ மிங்கிள் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஈவன் சுவாலஜிக்கும் அதே மாதிரி தான். ஸோ உங்களுடைய மேஜர்ஸ்க்கு ஜெனட்டிக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செல் பயாலஜி, பயோடெக்னாலஜி இது எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ்ல வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ எதற்காக இந்த வீடியோவை சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கான வேக்கன்சி கம்மியாக தான் வரும். ஸோ இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து என்ன பண்ணீங்க, பயன்படுத்திங்க. இன் ஃபியூச்சர்ல அது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ரீசன் நமக்கான போஸ்டிங் வந்து பயாலஜி போஸ்டா மாத்திட்டு இருக்காங்க. அதை சேஞ்ச் பண்றதுக்கு என்ன யாரால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இப்போ பிசிக்ஸ் ஒரு போஸ்ட் இருக்கு, கெமிஸ்ட்ரி ஒரு போஸ்ட் இருக்கு ஒரு ஸ்கூல்ல. அதே ஸ்கூல்ல பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் தான் இருக்கு. ஸோ அந்த மேஜர்ஸ் படிச்சவங்களுக்கு ஒவ்வொரு போஸ்ட் இருக்கும். ஆனால் நம்ம மேஜர் படிச்சவங்களுக்கு பாட்னி ஆர் எய்தர் சுவாலஜி 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் போற மாதிரி இருக்கும். ஸோ தனித்தனி போஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பெட்டரா இருக்கும். அது நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்ல இந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க. வந்து எங்களுக்கு வந்து சுவாலஜி, ஈவன் இன்க்ளூடிங் மீ அப்படிங்கிற மாதிரி நானுமே பாட்னி மேஜர்ஸ், ஆனால் சுவாலஜி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், எடுத்துட்டு இருக்கேன். சுவாலஜி போஸ்ட் வந்து இல்லாத பயாலஜி போஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறதுனால சரிங்களா. அதனால உங்களுடைய மேஜர்ஸை இப்பயே வந்து என்ன பண்ணீங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா இன் ஃபியூச்சர்ல போஸ்டிங் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இருக்கக்கூடிய டைமிங் ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். அடுத்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து சொன்ன மாதிரியே ஆகஸ்ட்ல கால்ஃபர் பண்ணுவாங்களா, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். ஒரு சில பேர் பதட்டப்படுவாங்க, ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, கம்ப்ளீட் பண்ண முடியுமா. ஸோ தாராளமாக நம்மளால என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். ப்ராப்பரான ஷெடியூல் போட்டு படித்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு ஷெடியூல் போட்டு படிக்க ட்ரை பண்ணுங்க. குறிப்பாக நம்ம மேஜர்ஸ்க்கு, மற்ற மேஜர்ஸ்க்கு கொஞ்சம் போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகும், இருந்தாலும் காம்படிஷன் அதிகம்.
ஸோ நமக்கு காம்படிஷன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க பாட்னி அண்ட் சுவாலஜி. ஈவன் லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர் இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ 10,000 பேர்த்துல நம்ம ஒரு 100 பேர் தான் செலக்ட் பண்ண போறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு காம்படிஷன், ஏன்னா நிறைய பேர் சென்டர்ஸ் போயிருக்காங்க. ஒவ்வொரு சென்டர்ல மினிமம் ஒரு 10 பேராவது காம்படிட்டர்ஸ் வந்து இருப்பாங்க. 20 பேர் இருப்பாங்க, அல்லது 30, அல்லது படிக்கிற 100 பேருமே நமக்கான காம்படிட்டர்ஸா இருக்கலாம். ஸோ நீங்க சென்டர்ஸ் போனதுனால உங்க பக்கத்துல படிக்கிறவங்களுமே உங்களுக்கான காம்படிட்டர்ஸ் தான், சரிங்களா? அதனால அது எல்லாமே பார்த்து அவங்களோட பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்ல சக்சஸ் பண்றதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கான டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை நான் வந்து கொடுக்க தயாரா இருக்கேன். தேங்க்யூ ஆல்.